நம்மளால ஒரு நடுத்தர மக்களால தங்கம் வாங்க முடியாது. கண்டிப்பா வாங்க முடியாது. நாங்க ஹோட்டல் ஃபீல்ட்ல வேலை பார்க்குறோம். ஓகே. தங்கம் வாங்கவே முடியாது. தங்கத்தோட விலை இப்ப நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? அதாவது நான் 2 தங்கச்சிங்க கூட பிறந்தவன். ஓகே. 2 தங்கச்சிங்களை இப்போ கட்டி கொடுக்கும் போது கோல்டோட விலை 4000 ரூபாய் இருந்தது. ஓகே. அப்போ ஆளுக்கு 10 பவுன் போட்டு நான் கட்டி கொடுத்தேன். இன்னைக்கு எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க தான். அதுக்கு 10 பவுன் போட முடியுமாங்கிற சந்தேகம் அதிகமா இருக்கு. தங்கம் வந்து ஆக்சுவலி அது இன்டர்நேஷனல் மார்க்கெட் அது. ஓகே. ஸோ பேஸ்ட் ஆன் பிஸ்னஸ் ட்ரேட் அது ஆக்சுவலி. ஓகே. தங்கம் வந்து பியூர்லி பிஸ்னஸ். தங்கத்தை வச்சு யாரும் உயிரெல்லாம் காப்பாற்ற முடியாது. ஸோ கேர்ள்ஸ்க்கு வந்து தங்கன்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. அதனால அதை வச்சு மெயின் பிஸ்னஸ் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ வேர்ல்ட் லெவலில் வந்து இதுதான் ட்ரேடு. ஸோ தங்கத்தை வச்சு தான் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டே இருக்குது. ஓகே. ஸோ தங்கன்றது வந்து பிஸ்னஸ் தான். ஓகேவா? அதை வச்சு தான் நாளைக்குலாம் அது இன்க்ரீஸ் ஆகிடுது. 1 லட்சம் நெக்ஸ்ட் இயர் 2 lakhs போயிடும். இப்போ தங்கத்தோட விலை இருக்க விலைக்கு நம்மளால ஒரு நடுத்தர மக்களால தங்கம் வாங்க முடியாது. கண்டிப்பா வாங்க முடியாது. நாங்க ஹோட்டல் ஃபீல்ட்ல வேலை பார்க்குறோம். ஓகே. தங்கம் வாங்கவே முடியாது. ஏன்னா நான் வாங்குறது 20,000 சம்பளம். இதுல லோனு, மற்றபடி கடன், வீட்டு செலவு, குழந்தைங்க படிப்பு செலவு, சுத்தமா வந்து நாங்க வந்து தங்கமே வாங்க முடியாது. அன்னைக்கு வர செலவு வந்து ஏதோ அன்னாடங்காட்சி போல வாழ்ந்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அவங்க வந்து சிறுக தான் வாங்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கணும். அவங்களுக்கு ஒரு 2000 கிடைக்குதா, அதில் ஒரு சின்ன 2000க்கு எவ்வளோ வருமோ அப்படி தான் வாங்கணும். வாங்க முடியும். அவங்க என்னென்ன காசு எவ்வளோ சேமித்து வச்சு வாங்க முடியுமோ அதுதான் வாங்கணும். அதை வாங்கி சேர்த்து தான் அவங்க அதை வந்து ஒரு சவரன் ஆக்கணும். அப்படி தான் முடியும். அடுத்து எல்லாராலையும் வாங்க முடியும். அவங்ககிட்ட எவ்வளோ காசு இருக்கோ அவங்களால தான் வாங்க முடியும்.